ஒரு விவசாயி ஒருத்தர் ஹார்ட்டில் ஏதோ லைட்டாக பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு ஓடி இருக்காரு. நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு, ஐயா இங்கே 2 நாளாக வலிக்குது, என்னன்னு பாருங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே ஒரு 5-6 மருத்துவர்கள்லாம் கூடி, ஐயாவுக்கு வந்து யூரின் டெஸ்ட்டு, மலை டெஸ்ட்டு, ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எடுத்து ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் வந்து நேராக அந்த பெரியவர்கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, ஹார்ட் நல்லா இருக்கு, கிட்னி நல்லா சூப்பராக இருக்கு, சுகர் ப்ரெஷர் கூட இல்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னோடனே பெரியவர் சந்தோஷையா மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஒரு 25,000 பே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் கேட்டிருக்காரு, எதுக்குங்க 25,000 அப்படின்னு. இல்லைங்க இதெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாராம். ஐயா எல்லா உறுப்பும் நல்லா இருக்கியா, உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு வயசு 75 ஆகுது, எனக்கு இதயத்தை கொடுத்த அந்த கடவுள் இது வரைக்கும் 1 பைசா வாங்கலை, எனக்கு வாடகைன்னு கூட கேட்கல, ஆனால் அது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்கிறதுக்கு நீங்கள் 25,000 கேட்குறீங்களே, எந்த வகையில் நியாயம் ஒன்று அழ ஆரம்பிச்சாராம். அது மாதிரி தாங்க, கடவுள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளும் விலை மதிப்பு இல்லாதது. அதை நீங்கள் கவனமாக கையாளணும். வண்டியில் டர்ரு பொருள்னு போய் அங்கங்கே விழுந்து காலை உடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கே பல லட்சங்கள் ஆகும். போலியான உறுப்புகள் பொருத்துறதுக்கு பல கோடிகள் ஆகும். ஆனால் ஒரிஜினாலிட்டி திரும்ப பெற முடியாது. சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க, வேகமாக வண்டி ஓட்டாதீங்க.